இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பாஸ்ட் கொஞ்சம் வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீக் நான் ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்ற இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நம்ம லாஸ்ட் வீக் தியானித்தோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமக்கு வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போ சொல்றாருன்னா, தாமஸ் கேட்கிறாரு. தாமஸ்டா இயேசு கிறிஸ்து மரிக்க போறார், அதுக்கு முன்னால அவங்ககிட்ட சொல்றாரு, நான் போறேன் என் பிதாவின் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, தாமஸ் இஸ் ஆஸ்கிங், நீர் எங்க போறீங்கன்னே தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யூ நோ த வே, உங்களுக்கு தெரியுமே வே எங்க எப்படி வரணுன்றது தெரியும் சொல்லும்போது, தாமஸ் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, நீர் எங்க போறீர்னே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் ஹவ் வில் வி நோ த வழியை எங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குற போது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. சரி, அவங்களுடைய ஐடியா எல்லாமே நான் எங்கேயோ போறேன்னொன்னே இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு பாயிண்ட்டுக்கு போறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் நிறைய பேருக்கு அப்படி தான் ஐடியா இருந்துச்சு. வேணா ஜீசஸ் எவ்ரி டைம் ஈ செட் நான் போறேன்னு சொல்லும்போது அவங்க நினச்சிக்கிட்டாங்க பிரஜாதிகள் மத்தியில் போறாரு போல, அல்லது வேற எங்கேயோ போறாரு போல நினச்சிக்கிட்டாங்க, எல்லாம் ரோமுக்கு போறாரு போல. ஸோ அவங்களோட ஐடியா எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, வேற சொல்றாரு, ஐ ஆம் த வே, நானே வழியும் நானே சத்தியம் ஜீவன் இருக்கேன், என் மூலமாக தான் வருவேன். ஸோ ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் இங்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க இதை சொல்றாரு. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் லாஸ்ட் வீக் சொல்லும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். எவ்ரி டைம் ஹி சேஸ் ஐ ஆம். ஆக்சுவலா நீங்க தேவனுடைய நாமம் யாஹ்வே அப்படின்றது யூதர்கள் சொல்லுவாங்க. அந்த நேமை ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க, யாஹ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நாமத்தை ஃபுல்லா சொல்லக்கூடாதுன்னு. ஐ ஆம் அப்படின்றது தான் அந்த யாஹ்வேன்றது, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ எவ்ரி டைம் ஹி சேஸ் ஐ ஆம் சொல்றோம். அது எக்ஸடஸ்ல தான் முதல் முறையா வரும். யார் இந்த தேவன் அப்படின்னு கேட்பாங்க. மோசே கேட்கிறாரு, நான் போய் சொல்லும் போது யார் அந்த தேவன் அப்படின்னு கேட்கும்போது he says, ஆண்டவர் சொல்றாரு ஐ ஆம் சொல்லுங்க, ஐ ஆம் சொல்லுன்றாரு. அதுல இருந்து வந்தது யாஹ்வே. இட்ஸ் யாஹ்வே, ஐ ஆம். ஸோ எவ்ரி டைம் he says யாஹ்வே, ஐ ஆம் சொல்றாரு. ஸோ யோவான்ல தான் இதை அழகா, யோவான் டிசைபிள் தான் இதை ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எவ்ரி டைம் he says ஐ ஆம், it is an authoritative way he is putting it, that I am God, நானே தேவன்றதை அவர் சொல்லிட்டு, இது யூதர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுங்க. பிகாஸ் அவருடைய ட்ரையல்ல கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ யாரா சாட்சி சொல்லுங்கன்றாங்க, யாருமே சாட்சி சொல்றது இல்லை. அப்போ நீ தான் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொல்ற, ஐ ஆம், அவ்வளவுதான், நானே, அவ்வளவுதான். அதனுடைய ஹீப்ரூல்னா யாஹ்வே, அவ்வளவுதான் சொல்ற, ஐ ஆம், அவ்வளவுதான் முடிச்சிடறாரு. அதுலதான் அவரை எல்லாரும் சட்டையை கிழிச்சுக்கிறாங்க, இவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லுவாங்க, தேவதூஷனை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க வராங்க அவரை. ஸோ இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுலயே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது நாட்களில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க மற்றவங்ககிட்ட செல்லும் போது சரி, ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் they all accept him as a good person. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் கூட, யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்றாங்க. முந்திலாம் அவரை வெறுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஈவன் ஜூஸ் திங்க் தட் he is a good Pharisee, ஒரு நல்ல அவரை கடவுளை அக்செப்ட் பண்ணலாம். பட் they always think of him as a good Pharisee, ஒரு பரிசேயர்ல ஒரு நல்ல பரிசேயர், அவ்வளவுதான், அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் ஆல்சோ அக்செப்ட் ஹிம், ஒரு ப்ராஃபட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முகமதுக்கு அடுத்த முக்கிய ஸ்தானம் இயேசு கிறிஸ்து. புத்திஸ்டும் ஒரு நிறைய கடவுள்களில், ஹிந்துஸும் சரி எல்லாரும் இவர் ஒரு நல்ல கடவுள், ஒரு அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கறாங்கன்னா, he is just another person just like everybody else.
ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கிற அநேக நல்ல காரியங்களை எடுத்துக்கிறாங்க, நல்ல காரியங்களை எடுத்துட்டு சொல்றாங்க. அந்த காரியங்களை எடுத்து நம்ம பின்பற்றணும். எஸ்பெஷலி இந்த மலை பிரசங்கம் அதெல்லாம் எடுத்துட்டு தே ஹால் டேக் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க அந்த காரியங்களை எடுத்துட்டு, நிறைய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அநேகர் எடுத்துட்டு அதை பின்பற்றுகிறார்கள். ஆனா அவங்க எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து he is just one among the many people who came. ஆனா வந்ததுல ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு ஈவன் ஹிந்து பிலாசபர்ஸ் கூட சொல்றாங்க அவர் இடத்துல இருந்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். நான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு வீடியோ, ஒருத்தர் ரொம்ப பாப்புலரான ஃபிகர், அவர் சொல்றாரு ஹிந்து தான், அவர் ஹிந்து தலைவர், நிறைய அவர் சொல்ற இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது அவ்வளவு தூரத்துக்கு புகழ்ந்து சொல்றாரு. பட் he will never accept that Jesus as the way. the problem அங்கதான் இருக்குது. then nobody will accept as the way. இங்க இயேசு கிறிஸ்து சொல்ற அதே வார்த்தை தான் சொல்றாரு, I am the way. so இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது you have to understand it. he is just a carpenter from Nazareth. நீ அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும். நாசரேத்ன்ற ஊர்ல தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவ்வளவுதான், சாதாரண மனிதன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்க நல்லா பாத்துக்கோ, இயேசு கிறிஸ்துவின் தலையில அந்த ஒளி வட்டம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அ கார்பெண்டர் ஃப்ரம் நாசரத். அவர் வந்து சொல்றாரு ஐ ஆம் த வே அப்படின்னு சொல்லும்போது தேவர் ஷேக். நிறைய அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியல. அதான் ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க பார்க்கும்போது நம்ம அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஈவன் கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய நல்ல காரியங்களை செய்தார், சத்தியத்தை கொடுத்தார், இந்த பேசினார் அதை பேசினார், அதே மாதிரி சொல்றோம். we always accept him as that. பட் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா you can always say he was a good moral person who came. இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேக நல்ல மாரல் பர்சன்ஸ்ல இவரும் ஒருத்தர் நம்ம சொல்லிட்டு போலாம். பட் யூ see இயேசு கிறிஸ்துவ நீங்க டோட்டாலிட்டியா எடுக்கணும். சோ அந்த டோட்டாலிட்டி எடுக்கும்போது இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண அவரை. இஸ் ஜஸ்ட் கார்பெண்டர். அவங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சு வேலை செய்கிற மனிதன் தான். எப்படி சொல்றான் இவன், ஹவ் இஸ் இஸ், அவர் எப்படி சொல்றாரு, சொல்றாரு, ஹவ் இஸ் இஸ் சேயிங் ஐ ஆம் சொல்றாரு. அதுதான் அவங்களுக்கு. இப்ப அநேக நேரத்தில் ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்க்கும்போது ஈதர் அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க முற்றிலுமா எடுக்கும்போது, நல்ல பிரசங்கம், இந்த மலை பிரசங்கம் அதை மட்டும் இல்ல, முற்றிலுமாக எல்லாத்தையும் நீங்க எடுக்கும்போது either you have to assume that he is a mad man, புரியுதா, or he is a very bad man, ஒரு பொல்லாத மனிதன் நீங்க எடுக்கணும், ஏன்னா ஏமாத்துறாருன்னு அர்த்தம், அல்லது he has to be God. there is nothing in between. he cannot be anywhere in between. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து if he was just a man and if he says I am the way, he must be mad. புரியுதா? அதே மாதிரிதான் அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து கொண்டு நானே சத்தியம் நானே ஜீவன் சொன்னார்னா அவர் மற்றவர்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். பட் இது எல்லாமே நம்ம இட்ஸ் நாட் தட். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் வெரி கிளியர் தட் he has to be God. அதான் சொல்ற I am the way, the truth and there is nothing in between. நம்மளும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்ம when we look at him we have to have that attitude that he is the way. இன்னைக்கு இந்த the way சொல்லும்போது தான் ப்ராப்ளம் வருது. he is the way சொல்லும்போது இன்னைக்கு அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மாரல் டீச்சரை எடுத்துக்கிடுவாங்க. பட் when you say he is the only way சொல்லும்போது தான் அங்க ப்ராப்ளம் வருது. they are always having problem there. they will not accept that. அதுக்கு தான் அவங்க பிரச்சனை. they will never accept that. அங்கதான் அங்க ப்ராப்ளம் வருது. the way, he is the only way, he is the only ஒரே, he is the only way, he is அவர் தான் வழி அப்படின்னு சொல்லும்போது அதான் ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு காஸ்பல் நீங்க ப்ரீச் பண்ணும்போது சரி எங்கேயும் பேசி இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவர், உங்களுக்கு சுகமளிக்கிறார், உங்களுக்கு இதை தருகிறார் அதை தருகிறார் சொல்லும் போது இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி. எல்லாரும் வராங்க, எவ்ரிபடி இஸ் அட்ராக்டட் டு தட். பட் ஒன்ஸ் தட் ப்ரீச்சர் சேஸ் he is the only way, அங்கதான் people have to decide. they have to decide there. இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவ இன்னைக்கு அநேக செமினரியில இருந்து வர்றவங்க கூட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பெரிய தலைவர்கள் நான் கேட்டிருக்கிறேன். பெரிய சபை அமெரிக்காலாம் பெரிய சபை, இங்கேயும் அதே மாதிரி பெரிய சபையை நடத்துகிறவர்கள் they are not willing to say he is the only way. நான் இப்ப கூட கேட்டேன், ஒருத்தர் சொன்னாரு நீங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு
நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன், அங்கே நிறைய சின்சியர் ஹிந்துஸை மீட் பண்ணியிருக்கிறேன். தேர் ஆர் வெரி நைஸ் பீப்புள், குட் பீப்புள். ஸோ நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். தேர் வெரி வெரி குட் பீப்புள். ஸோ இது எல்லாமே எப்படி அசியூம் பண்றாங்கன்னா தட் சம்திங் குட் இஸ் இன் அஸ். ஸோ அந்த ஏதோ நமக்குள்ள ஒரு குட் இருக்குது, அந்த குட்டை, அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யும் போது வெளிக்கொண்டு வரும்போது, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, when we bring that good inside of us out, then we are somehow exhibiting Jesus Christ அப்படின்னு நினைக்கிறாங்க. That is not right. See, பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது without Jesus Christ, without him as the way, நீங்க என்ன எதை செய்தாலும் that's not going to be pleasing to God. அதான் சொல்றாரு, he is the only way. The problem is the way. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா, இன்னைக்கு எஸ்பெஷலி ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல நிறைய காரியங்கள் நடக்கிற எக்குமெனிசம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்றா வரணும், எல்லாத்தையும் ஒரே இது கீழே வரணும், எல்லா ரிலிஜியன்ஸும், கிறிஸ்டியானிட்டில முதல்ல எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வராங்க, அப்புறம் எல்லா ரிலிஜியனையும் ஒன்னா கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு தே கம்பேரட்டிவ் ரிலிஜியஸ் ஸ்டடின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா ரிலிஜியன் நம்ம கம்பேர் பண்ணுவோம், எல்லாத்துல இருந்து நல்லதை எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் எவ்ரி ரிலிஜியன் ஹேஸ் சம்திங் குட் இன் இட். நீங்க யூ நெவர், இது அன்பிலீவ் சொல்றல. கிறிஸ்டியன் செமினரிஸ்ல டிடி இப்ப ஐயர் பட்டம், அந்த டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படிச்சுட்டு வர்றவங்க சொல்ற காரியங்கள் தான். தே டோன்ட் சே ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே. எல்லா ரிலிஜியன்லயும் நல்லது இருக்கு. எஸ்பெஷலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்ச் பிஷப் கேண்டர்பரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். He says, find the Holy Spirit working in all religions அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் எல்லா ரிலிஜன் மூலமாகவும் வேலை செய்யறாரு. அதுல உள்ள நல்ல காரியங்களை நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாம் சேர்ந்துதான் போகுது. See, we are going towards that. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த நம்ம திருநெல்வேலியில ஒருவேளை அது ரொம்ப பிரசிங்க வந்துட்டு வராம இருக்கலாம், பட் அதனுடைய அறிகுறிகள் அநேக பார்க்கிறோம். when you go to சிட்டிஸும் பெரிய சபைகள்ல நீங்க பார்க்கும்போது அதை நீங்க கண் கூட பார்க்கிறோம். nobody wants to say Jesus is the only way. even in அமெரிக்கா, யூகேல எல்லாம் it's prohibited to say that. in church, schools-லயும் சரி எதுலயும் சரி nobody should say நாங்க தான் I am the Jesus is the only way ன்னு சொன்னா, there are people who have lost their job. வேலையை அவங்களுக்கு பிடிங்கிருக்காங்க just because they said Jesus is the only way. The world is going towards that. ஏன்னா வேர்ல்ட் பீஸ், இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இருக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து வரணும், எல்லாரும் ஒன்றாகணும். இதுதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானது they think most of the religious problem வர்றதுன்னா because most of the wars, நிறைய சண்டைகள் ஏன் வருதுன்னு பாத்துறாங்கன்னா it because of religion. So நீ உலகத்துல உள்ள தலைவர்கள் மைண்ட்ல எல்லாம் போது we have to bring all the religion together into one, and we have to say comparative religion. எல்லாத்துலயும் நல்லது இருக்கு, எல்லாத்துலயும். never say he is the only person. there is good in Buddha, there is good in இவரு நல்லா இருக்கு, இவர் சொல்றதையும் நல்லா எடுத்துக்கிட்டோம், இவர் சொல்றதையும் இயேசு கிறிஸ்து சொல்றதையும் நல்லா எடுத்துக்கிட்டோம். பட் when you say நாங்க we will never let that happen சொல்லும் போது அங்க ப்ராப்ளம் வருது. See, நீங்க 1ஆம் நூற்றாண்டுல நீங்க பாத்தீங்கன்னா ரோம்ல என்ன செஞ்சாங்கன்னா ரோம்ல they exactly did that. they did exactly that. அவங்க எல்லா ரிலிஜனையும் கொண்டு வந்தாங்க. ரோம்ல இன்னைக்கும் போனீங்கன்னா பேன்தியான் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பேன்தியான்னா பேன்னா எல்லாத்தையும், தியோனா காட். ஸோ தே பிராட் எல்லா அவங்களுடைய நோக்கம் என்ன, ரோம் அந்த டைம்ல நிறைய நாடுகளை கான்கர் பண்ணாங்க. ஸோ கான்கர் பண்ண நாடுகளில் உள்ள எல்லா கடவுளையும் கொண்டு வந்து அந்த பேன்தியான்ல வச்சிருவாங்க. ஸோ அந்த கடவுளை யார் வேணாலும் வணங்கலாம். அது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீசர் இஸ் ஆல்சோ காட். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் போய் சீசர் இஸ் காட்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க அப்போ மற்றவர்கள் எல்லாம் அதை செய்தார்கள், ஆனா கிறிஸ்தவர்கள் மட்டும் ஏன் இந்த 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் அப்படி அடிச்சு நொறுக்கப்பட்டார்கள்? ஏன் 1ஆம் நூற்றாண்டுல why were they persecuted நினைக்கிறீங்க? because they said Jesus is the only way. அவ்வளவுதான். ஏன்னா பேன்தியன் ஆஃப் காட்ஸ் எல்லா காடும் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஏசு கிறிஸ்துவின் சிலையும் கொண்டாங்க, அல்லது ஏசு கிறிஸ்துவ குறித்து ஏதாவது ஒன்றையும் கொண்டோம், அதையும் நாங்க வச்சிருவோம் சொல்லும் போதுதான் கிறிஸ்டியன் said no, we will not, because Jesus Christ cannot be compared to any of these people or any of this religion, any of these religious figures. அதற்காக தான் அடிக்கப்பட்டார்கள். அவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா சரி இவரையும் சேர்த்து வச்சுக்கோங்க, அவங்க ஒண்ணுமே கேட்கல, நீங்க இதை மட்டும் கொடுங்க. பட் they said we will never. there is a ஒரு ஹிஸ்டாரியன் ஒருத்தர் எழுதும்போது ஒரு யங் லேடி அதுக்கப்புறம்
they said that நீங்க கிரைஸ்டின் கும்பிட்டுக்கோங்க, பட் வருஷத்துக்கு ஒரு தடவை சீசர் இஸ் காட் எல்லாரும் சொல்லணும். ஸோ தே டிஎட்டிஃபைடு சீசர். இது நல்லா கிறிஸ்டியன், நீங்க 1ஆம் நூற்றாண்டுல அந்த ஹிஸ்டரி வாசித்தீங்கன்னா சொல்லுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை, வேற ஒன்றும் சொல்லலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சீசர் ஸ்டாச்சு முன்னால நின்று சீசர் இஸ் காட், சீசரும் கடவுள் அப்படின்னு சொன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. பட் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அதை சிலர் they never said that because that Jesus is the only God, he is the only way. அப்ப அதை பத்தி எழுதும்போது சொல்றாரு, ஒரு பொண்ணு அவ வந்து she is just given birth, ஒரு பையன் பிறந்திருக்கான் அவளுக்கு. அப்ப அவளை கொண்டு சிறையில போடுறாங்க, அவளை தூக்கி ஒரு செல்ல போடுறாங்க, அந்த பேபி இன்னொரு செல்ல போடுறாங்க. வேணும்னே அவ அந்த பேபி அழுறது அவளுக்கு கேட்கணுன்றதுக்காகவே அவளை பால் கொடுக்க விடல. அப்போ அவ அந்த பிள்ளை அப்படி அழுதுட்டு இருக்குதான். அப்போ அவன் ஜெயிலர் வந்து சொல்றானா, உன் பிள்ளை எவ்வளவு அழுது பாத்தியா, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சீசர் இஸ் காட் சொல்லு, வேற ஒன்னும் சொல்லாது, சீசர் இஸ் காட், நீ கிரைஸ்ட் இஸ் காட்னு சொல்லிக்கோ, அது நாங்க ஒண்ணுமே சொல்லல, பட் சீசர் இஸ் காட்னு சொல்லிருங்க. பட் she said I will not say that. ரெண்டு பேரையும் தூக்கி ஒன்னா சிங்கத்துல போட்டாங்க. திஸ் இஸ் ஆல் ரெக்கார்டட் ஹிஸ்டரி, நீங்க வாசித்து பாருங்க. ரெண்டு பேரையும் தூக்கி போட்டாங்க பிகாஸ் they never compromised on that Jesus is the only way. இன்னைக்கு சபைகள்ல வர்றது என்ன, ப்ளூரலிசம் சொல்லுவாங்க. ப்ளூரலிசம் எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்துடலாம், எல்லாத்தையும் கொண்டாந்துருவோம். we will bring everything together, everything, எல்லாத்துலயுமே ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கும், ஏதோ கொஞ்சம் சத்தியம் இதா இருக்கும்ன்றாங்க. there are certain words that will come into the church. நான் சொல்றேன், mark me, ப்ளூரலிசம்ன்ற வார்த்தை இன்னும் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு, ஈக்குமெனிசம்ன்ற வார்த்தை வந்துட்டு இருக்கு, என்விரான்மெண்டலிசம்ன்ற வார்த்தை வந்துட்டு சபையில வருது. நீங்க சிஎஸ்ஐல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ப்ரீச் பண்ணும்போது ஒரு தடவை கொடுத்தாங்க, ஒரு தடவை அந்த டாபிக்கே இருக்கு, என்விரான்மெண்டல் சண்டேன்னு, ஈக்குமெனிசம் சண்டேன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ளூரலிசம் சண்டேன்னு வரும், எல்லா ரிலிஜனும் ஒண்ணுதான் வரும். அப்புறம் சிங்க்ரட்டிசம் ஒரு வார்த்தை, எல்லா ரிலிஜனையும் நம்ம சிங்க்ரடைஸ் பண்ணுவோம். See, these are all things that is going to come into the church now. இதுல இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தான் we as Christians have to say there is no other, Jesus is the only way. நீங்க பாருங்க, ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். we will be brought together and say இவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான், இவரையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இவரையும் சொல்லுங்க, ஜீசஸையும் வணங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகர் they have compromised on that. Because of that, why we have to say Jesus is the only way? ஏன் நம்ம சொல்லணும் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழின்னு சொல்லணும்னா, அதுக்குரிய விடைனா அடுத்ததுல இருக்கு. he says Jesus is the truth. Because he is the truth, he has to be the only way. புரியுதா? அவர் சத்தியமாய் இருப்பதனால தான் அவர் ஒரே வழியாக இருக்கிறார். he is the only way. Because truthனா என்ன, what is truth? See, இந்த கிரீக்லயும் ஹீப்ரூலயும் ட்ரூத் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஒரே வேர்டு தான். என்னன்னா ரியாலிட்டின் வார்த்தை, ரியல். வாட் இஸ் ரியல், வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் ட்ரூத். இதை வந்து அநேகர் இன்னைக்கு பிலாசபர்ஸ்லாம் இன்னும் போட்டு அந்த காலத்துல இருந்தே மண்டே உடைச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் ட்ரூத், சத்தியம்னா என்ன. பட் நமக்கு அது ரொம்ப ஈஸி, நமக்கு ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். we don't have to research இங்கேயே போய் இதை படிச்சு அந்த பிலாசபி படிச்சு இந்த இன்னைக்கு சத்தியத்தை அறியணும்னு சொல்லிட்டு போய் இந்த பிலாசபி அந்த பிலாசபி இவரை படி அவரை படின்னு இருக்காங்க. பட் நமக்கு வந்து இட்ஸ் வெரி ஈஸி பிகாஸ் போன்டியஸ் பைலட் அதே வார்த்தையை கேட்டா, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு கேட்கும்போது, the truth was standing before him. இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கும், what is truth கேட்கும்போது, truth was standing before him. Jesus is the truth. He is the truth is a person. It's not philosophies. சத்தியம் என்பது அதனால தான், because he is real. He is the reality. He is real. What is real? Jesus. அவர்தான் சத்தியம். அதனால தான் he has to be the only way. Why he is the only way? Because he is the truth. He is the truth. அவர்தான் சத்தியம். See what, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்ச நாளாவே நீங்க இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் போய் கேட்டீங்கன்னா ட்ரூத் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, you will say ஆண்டவர் என்ன சொல்றாரோ, வேதத்துல என்ன இருக்கோ அதுதான் ட்ரூத், அதான் சத்தியம். இதான் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த பதில். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு தென் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சம்திங் கால்டு ரேஷனலிசம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு யோசிச்சு நானே டிசைட் பண்றேன், ஐ வில் டிசைட் வாட் இஸ் ட்ரூத். இன்னைக்கு ட்ரூத் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் த ட்ரூத். புரியுதா?
இன்னைக்கு ஒரு மனுஷன்ட்ட நீங்க சொல்லுங்க, நான் எது சத்தியம் சொல்லுங்க, எனக்கு எது சத்தியமோ அதுதான் சத்தியம். நான் யோசிக்கிறேன், நான் திங்க் பண்றேன், நான் இதை எடுக்கிறேன், நான் அதை எடுக்கிறேன், நான் இப்படி யோசிக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன், எனக்கு மைண்ட்ல என்ன படுதோ அதுதான் சத்தியம். மைண்ட் ரீப்ளேசஸ் ஜீசஸ், பட் ஜீசஸ் இஸ் த ட்ரூத். நாட் ஓன்லி மைண்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஐ ஃபீல் மை ஃபீலிங், என்னுடைய ஃபீலிங், நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அதுதான் ட்ரூத். ஸோ வி ஆல்வேஸ், இப்போ நிறைய பேர் இன்னைக்கு எப்படி பண்றாங்கன்னா, மைண்ட் வாட் ஐ திங்க் அண்ட் வாட் ஐ ஃபீல், தட் இஸ் ட்ரூத், தட் இஸ் ட்ரூத். பட் ஜீசஸ் சேஸ் ஐ ஆம் த ட்ரூத். See, the truth நம்ம யாருக்குள்ளேயுமே இஸ் நாட் இன் our minds, it is not in our feelings. நம்ம யாருக்குள்ளேயுமே சத்தியம் இல்லை. There is, he is the truth. When he is inside of us, when he takes control of us, புரியுதா, he is the truth. அவர் மட்டும்தான் சத்தியம். He is the truth. And when the truth takes hold of me, then I am in the truth. Then I am in the truth. அண்ட் அதான் யோவான் 8 பாருங்க, யோவான் 8:31-32 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 8:31-32. See, நான் I can't say I know the truth, but I can say the truth took hold of me. I cannot say that I have the truth, but I can say the truth took hold of me. என்னை சத்தியம் என்பவர் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டார். அந்த 8:31-32 வாசிக்கிறேன். Then Jesus said to the Jews who had believed in me, if you continue in my word, புரியுதா, அதாவது if you continue, நான் தான் சத்தியம், என்னில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் you are truly my disciples. and அப்புறம் சொல்றாரு, you will know the truth and the truth will make you free. நீங்க என்ன சொல்றாருன்னா, if நீங்க என்னிடத்தில் நிறைத்து, ஏன்னா நான் தான் சத்தியம், I am the truth, I am the truth, என்னில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் then you will know the truth. See, truth philosophy படிச்சு வர போறது இல்ல. ட்ரூத் நீங்க இதை யோசித்து அதை யோசித்து உங்களுடைய ரேஷனலிசம் உங்க மைண்ட்ல நீங்க போட்டு பண்றதுல வர போறது இல்ல. ட்ரூத் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றதுல வர போறது இல்ல. ட்ரூத், when the truth is a person, and when that person is inside of you, and when you are relying on that person, living Bible என்ன இருக்குன்னா, you are truly my disciples if you live as I tell you to, and you will know the truth and the truth will set you free. அதாவது if you continue in my word, என்னுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்க, என்னில் நீங்கள் நிலைத்திருங்க, when you are in me, then only you will have the truth. See, human beings don't have the truth inherently. நீங்க நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க, நீ கிறிஸ்தவர்கள் அநேக மெசேஜ்ல நான் கேட்கிறேன், ரிக் வாரன் அவருடைய புக்ல எழுதியிருக்கிறாரு, உங்களுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, உங்களுக்குள்ள நிறைய சத்தியம் இருக்குது, நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ப்ரீச் பண்றது தான். சோ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்குள்ள பொட்டன்ஷியலை உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருகிறார். So the truth எல்லாமே உங்களிடத்துல இருக்கு. So basically they are saying you are, human beings are inherently good and inherently there are some truths. அத ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருகிறாராம். See, that's a lie, because that we don't have the truth. Truth is in a person. அவரோடு சார்ந்து இருக்கும்போது, அவரோடு சேர்ந்து இருக்கும்போது, நமக்குள் அவரிடத்திலிருந்து என்ன நமக்குள்ள வருகிறதோ அதுதான் சத்தியம். நம்ம இடத்திலிருந்து வருகிறது. we are not the source of truth. நல்லா புரிஞ்சுக்கோங்க, human beings are not the source of truth. நமக்குள்ள இருந்து சத்தியம் வரவில்லை. நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது அவர் இடத்திலிருந்து நமக்கு சத்தியம் வருகிறது. because he is the truth. Since he is the truth, then he has to be the way. புரியுதா? Since he is the truth, he has to be the way. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளணும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அந்த ஒருத்தர் அந்த டிவியில் இன்டர்வியூ பண்ணும்போது, do you think Jesus is the only way சொல்லுவாங்க. அவரோடய பம்மி பேசினாரு. நான் I don't want to hurt anybody, I am not going to judge anybody. எல்லாரும் அவங்க இஷ்டம் போல இருந்துக்கலாம். அவன் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். do you think Jesus is the only way? இயேசு கிறிஸ்து ஒரே வழியா சொல்லுங்க. இங்க தெளிவா இருக்கு. ஏன் அவரால் சொல்ல முடியலன்னா, because he does not know that he is the truth.
அதுதான் அந்த பிடிப்பு இல்லாதனால தான் he is not able to say that. இப்போ நீங்க பாருங்க, நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து கேட்க தூத்துக்குடிக்கு இப்படி போகணுமா இப்படி போகணுமான்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து யூ நோ த ட்ரூத், இதுதான் வழின்றது தெரியும். யூ நோ த ட்ரூத் தட் திஸ் இஸ் த வே. அப்போ தூத்துக்குடி இப்படி போகுமான்னு கேட்கும்போது நீங்க சொல்றீங்களா, அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் இப்படி போகலாம் இப்படி சுற்றி போகலாம் அப்படி போகலாம் எல்லாரும் அங்கே போய் இப்படி போகலாம் நீங்க பதில் சொல்லிங்கன்னா தட் இஸ் நாட் ரைட் ஆஃப் யூ. ஏன்னா நீங்க அப்படி குழப்பி சொல்றீங்கன்னா then you don't know the truth. சத்தியம் சரியா தெரிஞ்சவன் சொல்லுவான், ஆமாவே இந்த வழி தான், இல்ல நேரா போ. அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? what is wrong in saying this is the truth, this is the way? See, once you know the truth, if you know the truth, you can always say the truth, you can always show the way. Only people who don't know the truth, they will always say இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அதனால அந்த இன்டர்வியூல தான் அவர் வளரி சொல்றாரு, எனக்கு நிறைய இந்துஸும் தெரியும், அவங்களும் நல்ல பீப்புள், அவங்களும் வந்துருவாங்க. ஸோ ஐ நோ தேர் ஆல் குட் பீப்புள், தே டோன்ட் நோ ஜீசஸ் பெர் சே, பட் அவங்ககிட்ட நிறைய குட்னஸ் இருக்குது. ஸோ தே வில் somehow make it to heaven. This is what his statement was. So you can't say that தூத்துக்குடிக்கு இப்படிதான் வழினா அதுதான் வழி. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்றது இல்ல, தட்ஸ் நாட் அரகன்ஸ். நம்ம அவர் என்ன சொல்றாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அரகன்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி டாக்மேட்டிக், ஐ டோன்ட் பீப்புள் வந்து என்னை பார்த்துட்டு நீ வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்றான் அப்படின்றத நினைக்க கூடாதுன்றதுக்கு அவர் சொல்றாங்க இப்படியும் போலாம் அப்படி போலாம். See, இதுதான் வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இதுதான் வழின்னு சொல்லுங்க. அதுல வந்து அப்படி சொல்லும் போது யூ ஆர் நாட் பீயிங் அரகன்ட், யூ ஆர் பீயிங் ட்ரூத்ஃபுல். we கிறிஸ்டியன்ஸ் ஏன் இன்னைக்கு நம்ம வந்து முதுகெலும்பு நம்ம இழந்து விடுகிறோம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்போது? பிகாஸ் we don't know this. இந்த சத்தியம் நமக்குள்ள இல்லாதனால தான் we don't have this, because he is the way, because he is the truth. ஏன் அவர் மட்டும்தான் வழி என்றால் அவர் மட்டும்தான் சத்தியம், வேற யாரும் சத்தியம் கிடையாது. மற்றவங்கள நல்ல காரியங்களை சொல்லியிருக்கலாம், அவரோட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். he is the truth. never compromise on that. We as Christians never should compromise on that. இன்னைக்குள்ள இன்னொரு வந்துட்டு இருக்குதா, சத்தியம் என்பது என்னன்னா இட்ஸ் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா அப்சல்யூட் ரைட் ராங்லாம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கிரே, எல்லாத்துலயும் கொஞ்சம் சத்தியம் இருக்கு. எதையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா நீங்க சொல்லாதீங்க. இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவனும் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது சொல்றான், அமெரிக்கன்ஸ் அவன் சொல்றான், ஒரு இன்டர்வியூ சொல்றான், அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நீங்க ரொம்ப பொய் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்றான், இது எல்லாம் பொய்ன்னு சொல்றான். அவன் சொல்றான், who is he to say that? அவன் எது பொய் சொல்றானோ அது எனக்கு ட்ரூத். புரியுதா? அவன் எது ட்ரூத்னு சொல்றானோ அது எனக்கு பொய். there is no truth, there is nothing contrary. இதுதான் சத்தியம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ். இது எல்லாமே இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த ஒரு திங்கிங்ல தான் இருக்கு. நீங்க எப்பவுமே இதுதான் தப்பு இதெல்லாம் சொல்லாதீங்க. பிகாஸ் இதெல்லாமே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு பைபிளையே இட்ஸ் கன்சிடர்ட் அ ரெக்கார்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ட்ரூத். இன்னைக்கு நிறைய பைபிள் ஸ்காலர்ஸே சொல்றாங்க இட்ஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ட்ரூத். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் எழுதப்பட்டது அந்த காலத்துல அந்த மக்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்பாக, பழைய ஏற்பாடு 4000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது அந்த மக்களுக்கு அங்க எழுதப்பட்டது. அதை நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ். இட்ஸ் ஹவு வி இன்டர்பிரட் த ட்ரூத். இட்ஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி பாவமா, அதை அப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்ல முடியாது. டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ் பாவமா, அதை அப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்ல முடியாது. It all depends on the context. See, we make truth relative, but once Jesus is the truth, once அவர் உங்களுக்குள் சத்தியமா உள்ள நிக்கும் போது truth will never be gray, it will never be relative, it's absolute. Because இயேசு கிறிஸ்து நீங்க வார்த்தையில பாத்தீங்க, he was absolute, there was nothing gray about him. அதான் சொல்றாரு, அதான் நமக்கு சொல்றாரு, let your yes be yes and let your no be no. உங்களுடைய ஆமாவா இருக்கட்டும், உங்களுக்கு இல்லைன்னா இருக்கட்டும், ரெண்டுக்கு நடுவில் ஒண்ணுமே இல்ல. ட்ரூத் கிறிஸ்தவர்ல பொறுத்த வரைக்கும் இட்ஸ் black or white, it's nothing in between, there is nothing in between. Jesus is the truth. Not that Jesus has the truth, or not that Jesus preached the truth. He is the truth. Avardan Satyam. That person is the truth. That person, Jesus, is the truth. Avardan Satyam.
நத்திங் இஸ் கம்பேரிட்டிவ். நீங்க யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க. சபைக்குள்ள வந்துட்டு இருக்க அடுத்தது ஒரு பெரிய டேஞ்சர் வந்து ரிலேட்டிவ். லெட்ஸ் மேக் எவ்ரிதிங் ரிலேட்டிவ். இந்த சத்தியம்னா என்ன, அது அப்போ எழுதப்பட்டது, இப்ப நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். இது என்ன, we all bring everything according to our own thinking. நம்மளுடைய யோசனைக்கு ஏற்றாற் போல சத்தியத்தை மாற்றுகிறோம். இன்னைக்கு அநேக பிரீச்சிங்லயும் டீச்சிங்லயும் நீங்க நான் பார்க்கிறேன், ஐ எம் சீயிங் திஸ். People bring everything according to what they want. இன்னைக்கு why do they do it? ஏன் அப்படி செய்கிறார்கள்? Is the truth influencing you or the people and the world influencing you? Truth, when I say the truth, it is Jesus Christ. Is Jesus the truth influencing you or the world and the other things that is influencing you? Adana, when he is the truth, he has to be the way. When he is the truth, அதன் மூலமாக வருவதுதான் வாழ்க்கை. Then only he says, I am the way, the truth and the life. ஏன்னா அந்த சத்தியத்திலிருந்து வருவதுதான் லைஃப். வேற நம்மிடத்துல இருந்து நமக்கு உள்ள இருந்து வருகிறது ஒண்ணுமே லைஃப் இல்ல. There is nothing. It cannot give you life. It can give you life in this world. உலக பிரகாரமான மாமிசத்திற்கேற்ற வாழ்க்கையை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் சத்தியத்திலிருந்து வருவதுதான் it will give you the eternal life. ஏன்னா again I want to say there is life inherent. We don't have inherent truth in us. அதே மாதிரி we don't have inherent life in us. புரியுதா? நமக்குள் ஜீவன் இல்லை. புரியுதா? யோவான் 5:26 பாருங்க, John 5:26 because we don't have life, inherent life. John 5:26, for as the Father has life in himself, so he has granted the Son also to have life in himself. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தானே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கும்படியாக அருள் செய்தார் இருக்கு. So என்ன, see, we don't have inherent life. Maybe we have physical life, அதுவும் ஆண்டவர் கொடுத்தது தான். But we don't have any life on us unless Jesus Christ is there. Unless the truth is there, we will not have life. Because the truth gives life. It is the truth that gives life. எது இயேசு கிறிஸ்துவினிலிருந்து வந்து நம்மை உயிர்ப்பிக்குமோ அதுதான் வாழ்க்கை. Only that can give us life. Nothing else can give us life. So உங்களுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம பார்க்க வேண்டியது, what is the life that you want to live? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்கள்? What do you want to live your life for? What is the purpose of your life? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பர்பஸ் ஆஃப் லைஃப். எனக்கு அப்படி ஒன்றும் பர்பஸ் இல்லை. ஐம் நாட் இது பெரிய பிரசங்கம் பண்றதோ அது நம்ம எப்பவுமே அதுக்கு அதுகளுக்கு போயிடுவோம். we always focus our mind on that. So to be a minister, to preach or teach or what is the purpose in your life? See, you have to ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, he wants Jesus to be the center of our life, so that all the life that we have comes from him, not from the world outside. The purpose of our life has to come from Jesus. It has to come from him. உங்களுடைய purpose in life என்ன? What is it that you are focusing on? அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல if you ask them what is the purpose in life for you ன்னு கேட்கும்போது அநேகர் சொல்றது வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை பச்சையா இப்படி சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க அல்டிமேட்டா இன்னைக்கு அநேக இதுல நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய நடக்கிற அந்த பிரசங்கங்கள், பேசுற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது, சாட்சி சொல்றதை அதை வச்சே பாருங்களேன், எல்லாத்தையும் பார்க்கும்போது you have to focus that இன்னைக்கு focus pleasure is the focus, to be happy is the focus. I want to be happy. ஆண்டவர் God wants me to be happy, so I want to be happy. இதுதான் அநேகருடைய லைஃப்ல ஃபோக்கஸா இருக்கு. இன்னைக்கு இப்படி டைரக்டா சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க கேட்டீங்கன்னா எதற்காக உங்களுக்கு ஜெபிக்கணும்னா it always focus on that. உங்களுக்கு என்ன வேணும்? what do you need to be happy? You need wealth and you need health. அதனாலதான் இந்த ரெண்டு ப்ரீச்சிங் பண்றவங்களுக்கு கூட்டம் அநேகம் அலைமோதுகிற. ஏன்னா if you need to be happy, you need wealth and you need health. So அதனாலதான் இன்னைக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு பெரிய அப்சஷன் இருக்குது. People are focused on wealth
and health. இது ரெண்டும் தான். They are always focusing on these two things. Maybe டைரக்டா சொல்ல மாட்டாங்க, but exactly that's what it is. உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும், நீங்க எதுக்கு போகணும், உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் அல்டிமேட்டா வரும். Nobody is focusing on what ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கை எனக்குள்ள வேணும். I want your life in me and I don't want my life. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அன்னைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. Do you see that? இவங்க எதற்காக ஒரி பண்றாங்களோ அவங்களும் அதற்காகவே ஒரி பண்றாங்க. ஏன்னா the pursuit is the same. They are going towards the same goal, to be happy. ஒருத்தர் இது எல்லா கேஸ்லயும் ட்ரூன்னு சொல்ல முடியாது. பட் ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டு ரீமேரி பண்றாங்க. என்னன்னு கேட்டா, God wants me to be happy. I want to be happy. God wants me. Ultimately, God wants us to be happy. So அவ்வளவுதான். எனக்கு இந்த மேரேஜ்ல I am not happy. So I want to be happy. So I want to do that. See, the pursuit is not what is the truth. What does the truth want me to do? The truth is inside of me. The truth is leading me, guiding me. சத்தியம் எனக்குள் இருக்கிறார். அவர் இடத்துல இருந்து நான் எதை எடுக்க வேண்டும்? I want the life come from the truth. அப்படா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வரும்போது what do you do? What does the truth say? Or do I want to be happy? What உங்களுக்கு என்ன வேணும்? What do you want in life? you have to be focused on that. If you think that you have உங்களுக்கு தேவையெல்லாம் wealth and health to be happy na, then there is nothing different from you and an unbeliever. ஒரு அன்பிலீவருக்கு உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவனும் இந்த வெல்த்லோ ஹெல்த்ல ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா he will be anxious, he will be sad. If நமக்கும் அதே வந்துச்சுன்னா then we also get anxiety. We are so focused on these two things. அந்த அதை pursue பண்ணும்போது the way we pursue it, that creates all the tension, all the anxiety in our life. Life focus. What are you focusing on? See, நல்லா புரிஞ்சுக்கோங்க. What is it that you want in life? What is your purpose? அதாவது you may be a housewife, you may be working, you may be in business, you may be doing this, doing that, எதை வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். But ultimately your focus should be not be to enjoy life so that you can be happy. உங்களுடைய வாழ்க்கையின் focus I want to do what the truth tells me to do, because there is life in the truth. சத்தியமாகிய கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை இருக்கிறது. அவரிடத்திலிருந்து சத்தியத்திலிருந்து வருகிற வாழ்க்கை தான் எனக்கு வாழ்க்கை. Only that can lead you to eternal life. மற்றது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள ஒருவேளை நீங்க வெல்த் அண்ட் ஹெல்த் நீங்க பர்சியூ பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையில. பட் இட்ஸ் குட், ஓகே, யூ என்ஜாய் லைஃப். இந்த உலகத்தில் நீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். பட் இட் will not take you further. You cannot go further with that life. அந்த வாழ்க்கையில நீங்க முன்னாள் போக முடியும். See, eternal life என்றது நித்திய ஜீவன் என்பது சாவுக்கு அப்புறம் வருவதில்லை. eternal life என்பது இப்போதே ஆரம்பிச்சிருச்சு. It has started. Once the truth comes in you, when he comes in and when he gives you life, when the life comes from him, அவரிடத்துல இருந்து அந்த வாழ்க்கை வரும்போது நித்திய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அவர்தான் நித்திய வாழ்க்கை. he is eternal life. புரியுதா? he is eternal life. so அவர் உங்களுக்குள் வரும்போது அவரிடத்துல இருந்து வருகிற வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. நீங்க அவரிடத்துல இருந்து வாழ்க்கையை எடுக்காம உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க இன்னைக்கு அநேக போதனைகளும் அப்படிதான் இருக்கு. I am so disappointed to see so many preachers preaching this, how to live a successful life, how to உங்களுடைய பெஸ்ட் செல்லர்ஸ் புக் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் how to be happy, how to be prosperous, how to be healthy, how to the best life here. இந்த மாதிரி புக்ஸ் தான் ரொம்ப நிறைய விற்கிறதே தவிர people are not focusing what is the truth telling me. See, இந்த வாழ்க்கையில நீங்க you can be happy, you can be wealthy, you can be healthy, but it's all going to end in this life. You won't have eternal life based on that. Eternal life is starting. It has already started. It depends on how you live the life, because the life comes from you. What is your focus? யோவான் 12:25 பாருங்க. நமக்கு அநேக தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 12:25, John 12:25 he says, he who loves his life loses it, and he who hates his life in this world. புரியுதா? he who loves this life loses it.
இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஹெல்த் வெல்த் வேணும்னா you lose it. But he who hates his life in this, இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை, if you hate this, வெறுக்கும் போது, then you will have eternal life. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, it should be the way we live, we as Christians should live. We should not be focusing on the life on this world. You should hate it if you want eternal life. It's a choice. நல்லா புரியுங்க, it's a choice. இங்க கிளியரா சொல்றார், he who loves his life loses it, and he who hates his life in this world will keep it for eternal life. இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை, அதான் நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை ஹெல்த் அண்ட் வெல்த், இதை நீங்க வெறுக்கும் போது, நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒருவேளை புரியுறது கஷ்டமா இருக்கலாம், பட் நல்லா வாசித்து பாருங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. தட்ஸ் வாட் இட் எக்ஸாக்ட்லி சேஸ். அதுதான் அந்த வாழ்க்கை சொல்லு. இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கு, நான் ஐ கான்ட் பிரிங் ஆல் தோஸ் திங்ஸ் கோட் பண்ண முடியல, பட் இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு. திஸ் ஒன் டெக்ஸ்ட் இஸ் எனஃப். He who hates his life in this world will keep it for eternal life. புரியுதா? அது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள நீங்க ஃபோக்கஸ் பண்ற வெல்த் அண்ட் ஹெல்த், if you hate it என்ன மீன் பண்றாருன்னா, if you don't care about that, அது வேண்டியது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுக்கு தேவையான ஹெல்த்தையும் உங்களுக்கு தேவையான வெல்த்தையும் ஆண்டவர் கொடுக்க தான் செய்வார். எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார், இனிமே கொடுக்க செய்வார். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, you don't focus on that. இங்க when he says, when you வெறுக்கிறதுனா என்ன சொல்றாருன்னா, you don't really care about that, you don't worry about that, you don't go after that, let not those things bother you. People are running after so many things. People அநேகர் கூடும்போது, எஸ்பெஷலி கூடும்போது, எப்படி வெயிட்டை குறைக்கிறது, எப்படி இது பண்றது, எப்படி அந்த பண்றது, ஹாலிடேக்கு எங்க போறது, எப்படி பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், எங்க இதுதான் அநேக நேரத்தில் நம்ம பேசுறோமே தவிர, we don't talk about the life, the eternal life. We don't focus on the things that really matter. And our eternal life, it comes from the truth. It comes from truth, Jesus Christ. What is the purpose of our life? நீங்க ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு, you just what are you focusing on in life? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? God is looking for people who are single minded. அதான் சொல்றாரு, I am the way, the truth and the life. The life, there is only one life, and it can only come from Jesus Christ. The life, there is no other life here. There is another life, but அது இந்த உலகத்தோட ஒளிந்து போகும். There is another life, but we are supposed to hate that life if you want to keep the other life, eternal life. நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை you have to hate it. Hate it means you have to take it out of your mind. Focus on the eternity. Focus on the things that really matter, because He is the way, the truth and the life. He is the way, the truth and the life. There is no compromise here. இங்க நம்ம we should never compromise. யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த சபைகள்ல பிரசங்கிமார்கள் எந்த பிரீஸ்டோ, எந்த ஒரு பாஸ்டரோ, யார் என்ன சொன்னாலும் சரி, we have to stick to this truth, the way. He is the only way. அவர் ஒருத்தர் தான் ஆதி கிறிஸ்தவர்கள். அவருடைய வாழ்க்கையை அந்த ஒரு வார்த்தை, இட்ஸ் ஜஸ்ட் a matter of one word. ஹீப்ரூஸ், எபிரேயரை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் எதுக்கு எழுதுனாங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் தான் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சிச்சுவேஷன் தான். So they were persecuted, Christians were persecuted. All they have to say is Caesar is God. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. And they were persecuted for that, and they were persecuted. அநேக யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப கிறிஸ்டியனா இருந்தா தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யூதர்கள், கிறிஸ்தவர்களா மாறின யூதர்கள் திரும்ப யூதர்களா மாறிட்டாங்க. சோ அந்த கான்டெக்ட்ல தான் ஹீப்ரூஸ் எழுதுறாரு, எபிரேயர் எழுதுறாரு, ஸ்டாண்ட் ஃபர்ம். என்னன்னாலும் சரி, எது வந்தாலும் சரி, எபிரேயர் நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இஸ் பேசிக்கலி என்கரேஜிங் them to stand firm. நிலைத்து நில்லுங்கள். ஏன்னா only those who stand firm
will inherit eternal life. ஏன்னா ரெவலேஷன்ல திரும்ப திரும்ப அந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது யார் மேற்கொள்ளுகிறவன் எவனோ, நாட் த ஒன் ஹூ காம்ப்ரமைசஸ், யார் மேற்கொள்ளுகிறவன் அப்படின்னா மேற்கொள்ளுகிற என்னன்னா சத்தியம், இஸ் த வே, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று யார் கடைசி வரைக்கும் நிற்கிறானோ, only he will have eternal life. Revelation and if there is one word that keeps repeating again and again in Revelation is the one who overcomes, not the one who compromises, the one who keeps on overcoming. ஜெயம் கொள்கிறவன் யார் ஜெயம் கொள்கிறானோ, காம்ப்ரமைஸ் பண்றவன் இல்ல, ஜெயம் கொள்கிறவன். மார்க் மை வேர்ட்ஸ், டைம்ஸ் ஆர் கமிங், நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப நாள் இல்லை, வந்து கொண்டிருக்கிற, ஏறக்குறைய வந்து விட்டது, when we will be forced to give up on these words. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நீங்க nobody can say he is the way, he is the truth, especially எந்த ஒர்க் பிளேஸ்லயும் எந்த ஸ்கூல்லயும் கிறிஸ்டியன் ஸ்கூல்னாலுமே சொல்லக்கூடாது, you should not say he is the only way. நீங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த எல்லா ரிலிஜியனையும் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அது சொல்லி கொடுத்துட்டு they want to create a pantheon of religion in children's mind, especially western worldல. இங்கேயும் அதே வந்து இங்கேயும் அதே தான் வந்துட்டு இருக்குது. So that we want peace எப்படி கிடைக்கும்? We want to have that every religion is the same, every person is the same, every God is the same. எல்லாத்துலயும் கொஞ்சம் ட்ரூத் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் ட்ரூத் இதுதான் சொல்லுது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் ட்ரூத் இருக்குது. எதையும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்ல வேண்டாம். இட்ஸ் ஆல் ட்ரூத் சம்வேர், எல்லாம் கொஞ்சம் இருக்கு. லெட் அஸ் ஆல் பிரிங் ஆல் த ட்ரூத் இன்டு ஒன் திங். இதுதான் இட் இஸ் ஆல்ரெடி கம். வை இட் இஸ் கமிங்? ஏன் இது வருகிறது? So that people will lose their eternal life. ஏன்னா இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா they will be focused more on this life and not the eternal life. So instead of saying he is the way, the truth and life, they will make you say he is a way. அவரும் ஒரு வழிதான், அவருக்குள்ளேயும் சத்தியம் இருக்கிறது, அவர் இடத்துல இருந்தா கொஞ்சம் ஜீவன் இருக்குது, இப்படிதான் சொல்ல வைப்பாங்க. பட் இதுல மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா we will not be the overcomers. And நம்ம I am telling you, நியாய தீர்ப்பினால தலை குந்தி நிற்க வேண்டியது இருக்கும். That's what I am saying. This is what I am saying. So I want to close with the word and the யோவான் 12:25 நான் வாசித்து I want to close. He who loves his life loses it, and he who hates his life in this world will keep it for eternal life. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். God has called everyone to have that eternal life, and it comes only from if we say that he is the way, the truth and the life. May God bless these words. Amen.